ஒரு பெண்ணா பிறந்தா தெரியும் டேடி அதோட வலி எவ்வளவு ஆழமானதுன்னு. ஒரு பெண்ணாக பிறந்திருந்தாலும் வலி தெரியும்னா சங்கீதாவோட வலி உங்களுக்கு தெரியலையா? அந்த அம்மா ரொம்ப நாகரீகமா பொதுவெளிக்கு வராம தன்னுடைய சட்ட போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா விஜய் கட்சிக்காரர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? சங்கீதாவையே அசிங்கப்படுத்தி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதை அவர் கண்டித்தாரா? சரி, மிக கேவலமா ஐட்டம்லாம் எழுதுறாங்க, ரொம்ப கேவலமா எழுதினாங்க. இப்ப புகார் கொடுத்திருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னுடைய தங்கைகள், அக்காக்கள், அம்மாக்கள்னு. அப்புறம் நீ மேடையில வந்து ஒர்த்து இல்லைன்னு பேசினது யார? அதுக்கு பதில் சொல்லணும்ல விஜய். எங்க தமிழ்நாட்டு பெண்ணை இப்படி பேசிட்டாருங்க, எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. சரி, இதை நீங்க நயன்தாராக்கு பேசியிருக்கணும்ல, விஜயலட்சுமி பேசியிருக்கணும்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டில் அதாவது உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களையும் பிஜேபி வந்து பிச்சைன்னு பேசிச்சுல்ல. அது எப்படிங்க நீங்க வந்து எங்க தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி பேசியிருப்பீங்கன்னு பேசியிருக்கணும்ல. விஜய்க்கும் சங்கீதாக்கும் 1008 பிரச்சனை இருக்கட்டும், பர்சனலா நம்ம போகல. ஆனா அது புகார்னு வந்திருக்கு. அப்ப கூட நம்ம ஏன் வாயை திறக்காம இருக்கிறோம்னா இப்பதான் புகார் கொடுத்திருக்காங்க, அது நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, அது என்ன வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உன்னோட இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு பெண்ணை பொதுவெளியில் உன் கட்சியை சேர்ந்தவர்களே, அதாவது நீ வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியே இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி அவதூறாகவும் ஆபாசமாகவும் சங்கீதாவை பேச வச்சிருக்கு. நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இப்ப வந்து நீ புகார் கொடுத்துருக்க. புகார் கொடுக்கும்போது கூட திமுகவை தான் கிடைக்கிற. அப்ப உண்மையாகவும் உனக்கு பெண்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இந்த டேடியும் பேபியும் சிவி சண்முகத்தை எதிர்த்து வீடியோ போட்டாங்களா? இந்த பேட்டியில சிவி சண்முகம் பேர சொல்றது கூட உங்களுக்கு பயம் சொல்லல. அதான் ஒரு பெண்ணினுடைய வேதனை என்னன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு டேடியும் பேபியும் உட்காந்து பேசினாங்கல்ல. இது சங்கீதாக்கு வலிச்சிருக்கும்ல. அவங்க மிக நாகரிகமாக சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு திருமணம் தாண்டி ஒரு உறவு இருக்கா, அதை துண்டிக்கணும்னு நினைச்சா துண்டிக்க சொன்னாங்க. சரின்னாரு, அப்புறம் மாட்டேன்ட்டாங்க, விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ கட்சியும் ஆரம்பிச்சுட்ட, உனக்கு பின்னாடி அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நீ குறைந்தபட்சம் இப்படி பொதுவெளியில் நீ அடுத்ததாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணோட நீ வர, விவாகரத்து வாங்காமல் வர அப்படின்னா சங்கீதாங்கிற பெண்ணினுடைய மனது வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? அவங்கள நீ ஆபாசமா திட்டுறதையும் நீ வந்து அமைதியா வேடிக்கை பார்த்த, ஸ்டேஜ்ல ஏறி ஒர்த்தம் இல்லைன்னு பேசுற. அப்ப சங்கீதாவோட மனசா வந்து டேடிக்கும் அந்த பேபிக்கும் தெரியலையா? அப்போ உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து பயாஸ்டா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க பெண்கள் மீதான அக்கறையோடு பேசுறதுங்கிறது நடிப்பு, பெண்களுக்கு எதிரான வன்முறையை கண்டிக்கிறதுங்கிறது தடுப்பு. நான் அதான் சொல்றேன், நயன்தாராக்கு இந்த பேபியும் டேடியும் வீடியோ போடலங்க, நயனா நாங்க த்ரிஷாவை பத்தியே பேசினாரு. ஆமா, அதுக்கும் இவங்க வந்து டேடியும் பேபியும் வீடியோ போடல. இங்க பல பெண்களுக்கு வந்து பெண்கள் மீது வன்முறைக்கு காரணமாக இருப்பது இங்க குடும்ப கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும். இதை பத்தி டேடியும் பேபியும் வீடியோ போட்டாங்களா?